ஹோம்லெஸ் உமன் அப்படின்னா வீடு இல்லாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது. க்ரீன் குயினை பொறுத்த வரைக்கும் ஹோம்லெஸ் உமன் அப்படின்றது தன்னைத்தானே வெளியே கொண்டு வர முடியாத பெண்களுக்கானது தான் ஹோம்லெஸ் உமன். தன்னோட டேலண்ட்டை வெளியே சொல்கிற விதமாக இருக்கட்டும், இல்லை தனக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வருமானத்துக்குள்ள போராடிட்டு இருக்க பெண்களுக்காக இருக்கட்டும், சொசைட்டியில் என்னால் மிங்கிளாக முடியல, நான் தனிப்பட்ட விதமாகவே நான் வந்து இந்த வீட்டில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், கணவன் இல்லாதவங்க, பெற்றோர் இல்லாதவங்க, உறவினர்கள் யாரும் சப்போர்ட் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் குழந்தைங்களை வச்சு போராடிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் சொசைட்டியில் பல பிரச்சனைகளை சந்திக்கிற பெண்களை தான் நாங்கள் ஹோம்லெஸ் உமன்னு சொல்லி மீன் பண்ணுறோம். ஸோ இந்த ஹோம்லெஸ் உமனுக்கு எங்கள் என்ஜிஓலேருந்து பண்ணுற சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல வருமானத்துக்கு உண்டான வழியை ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அவங்களுடைய தங்குற இடம்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நாங்கள் கூட இருப்போம். இதை தவிர்த்து நம்மளுடைய பெண்கள், ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ், இவங்க எல்லாருக்குமே நம்ம எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருப்போம். அவங்களோட எக்கனாமிக் லெவல், ஃபினான்ஷியலாக வந்து படிக்கும்போதே நம்ம எப்படி வந்து பண்ணுறது, என்ன பண்ணால் நம்ம ஃபினான்ஷியலாக க்ரோ ஆக முடியும், இன்னும் மேற்கொண்டு இந்த சொசைட்டியில் ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தைரியம், தன்னம்பிக்கை, நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்காங்க. பட் அந்த மோட்டிவேஷனை ஒரு நாள் கேட்டுட்டு போகாமல் அதை நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளிகபிள் பண்ணுறது அப்படின்றத இங்கே நம்ம கைடன்ஸ் பண்ணுறோம், சொல்லிக் கொடுக்குறோம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து, ஒர்க்கிங் உமன்ஸ்லேருந்து எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுமோ அது மூலமாக உங்களை வழிநடத்துறது தான் இந்த க்ரீன் குயினோட நோக்கம்.